பொள்ளாச்சியில் பாலியல் கொடூரத்தில் ஈடுபட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கூறியுள்ளனர். மேலும் இந்த கொடூர குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அரசியல் கட்சிகளும் பல்வேறு அமைப்புகளும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். பொள்ளாச்சி பாலியல் கொடூரத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கோரிக்கையாக உள்ளது. இந்நிலையில் இத்தகைய கொடூர சம்பவம் தங்கள் ஊரில் நடைபெற்றிருப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது என்கிறார்கள் அந்த ஊரில் உள்ளவர்கள். இன்னைக்கு பொள்ளாச்சினாவே ரொம்ப கேவலமாகி போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பொண்ணு கொடுக்குறவங்க கூட கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு 1100 வீடியோ வச்சு இந்த மாதிரி கேவலப்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி கேவலப்படுத்தினால இந்த ஊரை பார்த்து இன்னைக்கு பொள்ளாச்சின்னு சொன்னால் இன்னைக்கு எங்கே போனாலும் மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு, வேர்ல்டு லெவலில் போயிடுச்சு. இந்த கொடூரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு மிகவும் கடுமையான தண்டனை தர வேண்டும் என்பதே பெரும்பாலானவர்களின் கருத்தாக உள்ளது. அவங்கள நடு ரோட்ல நிக்க வச்சு சுட்டு தள்ளணும். துப்பாக்கி எங்கிட்ட துப்பாக்கி கொடுத்தாங்கன்னா அவனை ஓட ஓட சுட்டு தள்ளுவேன். அந்த அளவுக்கு எங்களுக்கு வெறியா இருக்கு. கண்டிப்பா அவனை நாங்க கண்ணுல பார்த்தோன்னா நாங்க கண்டிப்பா நாங்க சுட்டு தள்ளுவோம். கடுமையான தண்டனை இருக்கணும். பொள்ளாச்சிக்குள்ள இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிற பேரு, நடந்ததுக்கு அந்த மாதிரி தீர்ப்பு தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பேர் இருக்கணுங்க. இந்த மாதிரி கடுமையாக ஒரு தண்டனை கொடுத்துருக்குறாங்க அப்படி வேர்ல்டு லெவலில் அது பேர் இருக்கணுங்க. அதான் எங்களுடைய கருத்து. அதுதானுங்க. இதில் அரசியல்வாதிகள் யார் தப்பு செஞ்சாலும் சரி, அரசியல்வாதியும் சரி, அதிகாரம் சரி, எவனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கில் காப்பாற்றப்பட்டு உரிய முறையில் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறது உரிமைத்த கருத்து. அப்போ தான் மற்றவங்களுக்கு இது பாடமாக இருக்கணும். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அரசு கடும் நடவடிக்கை எடுக்க கோரி திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி தலைமையில் பொள்ளாச்சியில் தடையை மீறி போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் பங்கேற்ற கனிமொழி இவ்வழக்கின் பின்னணியில் உள்ளவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். இது நிச்சயமாக 4 பேர் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வக்கிரங்களை தீர்த்துக் கொள்வதற்காக செய்த ஒன்று இல்லை. எதுக்கு வீடியோ எடுக்கணும்? எதுக்காக மிரட்டணும்? மறுபடியும் எதற்காக அந்த பெண்களை துன்புறுத்த வேண்டும்? இதை தொடர்ந்து செய்வதற்கு காரணங்கள் இருக்கிறது, இதற்கு பின்னணி இருக்கிறது. இவர்களுக்கு பாதுகாப்பாக இந்த 7 ஆண்டுகளாக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருந்தவர்கள் இருக்கிறார்கள். தடையை மீறி போராட்டம் நடைபெற்றதால் கனிமொழி உள்ளிட்ட திமுகவினரை போலீசார் கைது செய்ய முற்பட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி வன்கொடுமையை கண்டித்து கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் பொள்ளாச்சியில் பேரணி நடைபெற்றது. நடிகை ஸ்ரீபிரியா, கவிஞர் ஸ்நேகன் உள்ளிட்ட 300க்கு மேற்பட்டோர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளத்தை வெளியிடக்கூடாது என வருவாய் கோட்டாட்சியர் ரவிக்குமாரிடம் மனு அளித்தனர். ஒரு என்கொயரி கமிஷன், ஏன்னா இது இன்னைக்கு நேற்று இல்லை, கடந்த 7 வருடங்களா நடந்துகிட்டு இருக்கு. இது தொடரக்கூடாது. எங்கேயாவது இந்த புல்லுருவிகள் அவங்க விட்ட விதை இருந்ததுன்னா அது மேலும் வளரக்கூடாது. அதனால அதை ஒட்ட அறுவடை செஞ்சிடணும். அதுக்காக ஒரு கமிஷன் வைக்கணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட இந்திய மாணவர் சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். அப்போது போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதேபோல குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டங்கள் நடைபெற்றன.